முத்தான 3 டிப்ஸ் டே 29 பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் போட்டு மீதி இருக்கக்கூடிய புளியை நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா நம்ம கேஸ் வந்து சீக்கிரமாக காலியாகாது. பார்த்தீங்கன்னா 20 நாள் கூட எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் நம்ம போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய புளி என்ன செய்வோம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். அப்படி வைக்காமல் இன்றைக்கி வேறு மாதிரி அதை யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கேஸ் பர்னரை க்ளீன் பண்ண போகிறோங்க. புளியை வச்சு எப்படி நம்ம வெங்கல பாத்திரம் எல்லாம் நம்ம காப்பர் பாத்திரம் எல்லாம் விளக்குவோமோ அதுபோல் இன்றைக்கி நம்ம இந்த கேஸ் பர்னரை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த புளியை எடுத்து போட்டுக்கணும். இதோட நம்ம வீட்டில் இருக்க பார்த்திங்களா லெமனுடைய தோல், அது ஒரு 2-3 தோல் இருந்தால் போதுங்க. அந்த தோலையும் எடுத்துக்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 3லேருந்து 4 தோல் வரை சேர்த்துக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இதில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கையாலே பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன், புளி இது ரெண்டும் வந்து நம்ம புளிஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ கேஸ் பர்னர் எடுத்து வைக்கணும். கேஸ் பர்னரை இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை அவசியம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம கேஸ் வந்து நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். கேஸ் பர்னரை வச்சதுக்கப்புறம் இதில் நல்ல சூடான தண்ணியை இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கங்க. இன்றைக்கி கேஸ் பர்னர் மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டாண்டையும் சேர்த்து க்ளீன் பண்ண போகிறோம். டெய்லி சமைக்கும் போது நமக்கே தெரியாமல் இந்த கேஸ் பர்னர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து பொங்கி விழுந்துடும். அதே போல் ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலெலாம் இது மேலே விழுந்துடும். அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கேஸ் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க. இந்த ஸ்டாண்டும் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்க ஒரு கிச்சன் கிளீனர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிச்சன் கிளீனரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த கிச்சன் கிளீனர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கிச்சன் கிளீனர் போடணுன்ற அவசியம் இல்லை. நான் சொன்ன இந்த 3 பொருட்கள் போட்டாலே போதுமானது. நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதை வாஷ் பண்ணலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு அந்த லெமன் தோலால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேஸ்ட் வச்சு எல்லாத்தையும் நல்லா இதில் விளக்கி எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி வந்து இதை க்ளீன் தான் பண்ண போகிறோம். இது எதுவும் கலர் நம்ம மாற்ற போகிறதில்ல. இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னாக்க நமக்கு 1 மாதம் வரக்கூடிய கேஸ் பார்த்திங்கனாக்கா 1.5 மாதம் வரும். அதே 1.5 மாதம் வரக்கூடிய கேஸ் பார்த்திங்கனாக்கா 2 மாதத்துக்கு வரும். ஸ்டாண்டு எல்லாத்தையும் நல்லா விளக்குனதுக்கப்புறம் அதே போல் இந்த கேஸ் பர்னரை எல்லாத்தையும் நல்லா இந்த பேஸ்ட்டாலே ஒரு தடவை விளக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இந்த மாதிரி அயன் பிரிஸ்டல் உள்ள ப்ரஷ் இருந்தால் அதில் ஒரு தடவை தேய்ச்சி விட்டுக்கலாம். இன்னுமே நல்லா க்ளீன் ஆயிரும். இதே போல் கேஸ் பர்னர் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை போய் நல்ல தண்ணியில் ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் இதை நல்லா என்ன பண்ணுங்கள், துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இது போல் ஒரு பின் வந்து நமக்கு கேஸ் வாங்கும் போதே இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஊக்கு வச்சுட்டு எங்கெல்லாம் அடசல் இருக்கோ அந்த அடசல்லாம் இப்படி கொஞ்சம் குத்தி குத்தி எடுத்து விட்டுருங்க. இப்படி செய்கிறனால நமக்கு கேஸ் பார்த்திங்கனாக்கா எல்லா சைடும் சீராக வரும். எல்லா பர்னர்லேயுமே இந்த மாதிரி பார்த்து ஏதாவது அடைப்புகள் இருந்தால் அந்த அடைப்புகள் எடுத்து விட்டுறணும். வீடியோவில் பார்க்கும்போது இதெல்லாம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா செய்யும்போது ரொம்பவே ஈஸியானது தான். அதே போல் இந்த ஸ்டாண்டை நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் எப்போவுமே நமக்கு இந்த கலரில் வந்து எரியக்கூடாது. இந்த கலரில் ஆரஞ்சு கலர் போச்சு அப்படின்னாலே வந்து கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்ல ப்ளூ ஃப்ளேம் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பார்த்திங்கனாக்கா ப்ளூ கலரில் ஃப்ளேம் கிடைக்கும். இப்போ கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். நான் டைட்டில் இன்றைக்கி தம்ப்நெயிலில் கொடுத்தது போல் பார்த்திங்கனாக்கா நம்ம மாதம் சிலிண்டர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் ஒரு முக்கியமான டிப்பு என்ன அப்படின்னாக்கா நம்ம கேஸ் எரிக்கும் போது பாத்திரத்துக்குள்ளே தான் கேஸ் இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்துக்கு வெளியே வரக்கூடாதுங்க. பாத்திரத்துக்குள்ளே எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஸ்லிம்மில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால பார்த்திங்கனாக்கா எனக்கு 1.5 மாதத்துக்கு மேலே கேஸ் வருது. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் அழகான ஒரு ஊதா கலரில் எரிஞ்சிட்ருக்கு. அவசியம் நீங்களும் 15 நாளைக்கு ஒரு தடவை இதை அவசியம் செஞ்சு பாருங்கள். உங்கள் கேஸை நீங்கள் மிச்சம் பண்ணுங்கள். இந்த மணி சேவிங் டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க அடுத்த டிப் பார்ப்போம். இப்போ குளிர் நேரத்தில் இந்த மழைக்காலங்களில் அதிகமாக கரண்ட் போயிட்டுருக்கும். இந்த நேரத்தில் நமக்கு அவசியம் மெழுகுபர்த்தி தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா மெழுகுபர்த்தி இந்த மாதிரி நம்ம பொருத்தி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைங்க. அதுக்கு நான் இன்றைக்கி சிரட்டை தான் எடுத்திருக்கேன். சிரட்டையில் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். மெழுகுபர்த்தியை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிங்கனாக்கா மெழுகுபர்த்தி ரொம்ப நேரமாக நின்று எரியும். நாம் அதிகமான மெழுகுபர்த்தி வாங்க வேண்டியது இருக்காது.
இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.